திரு வெள்ளரசன் அவர்களின் சென்னியின் வாழ். கொற்றவனாக மதுரைக்குள் நுழைந்து பாண்டிய அவை ஏறி பாண்டியரையும் சேரரையும் சந்தித்து சோழத் தூதுவன் என பொய்யை உரைத்து கூட்டுப்படையை பற்றி இரு வேந்தர்களுக்கும் மனதில் வைத்திருப்பதை ஒப்பந்த விதிகளாக வெளிப்படுத்த வைத்து அதை மடலில் சேர்த்து அங்கிருந்து அதனுடன் புறப்பட்டு சோழ நாட்டின் தலைநகரான துறையூருக்கு வருகை தந்து பாண்டிய தூதுவன் என நாடகமாடி எவ்வாறோ நினைத்தது போல் ஒப்பந்த நிதிகள் நிறைந்த மடலை சோழவேந்தரிடம் ஒப்படைத்த கொற்றவனுக்கு தன் கடமையில் பாதி முடிந்ததாக தோன்றியது. ஆனால் அந்த மடலில் இருக்கும் கூட்டுப்படையின் புது விதிகளை படித்து பார்த்த சோழவேந்தர் இளம்பெரும் சென்னியார் ஏளனமாக உதிர்த்த வார்த்தைகள் கொற்றவனின் நம்பிக்கையை உடைத்தன. பாதி முடிந்ததாக எண்ணிய கடமை ஒரு அடி கூட நகரவில்லை என்ற கவலையை அவனுக்கு கொடுத்தது. அந்த கவலையுடனேயே தனக்கென ஒதுக்கப்பட்ட அறையில் நாற்காலி ஒன்றில் அமர்ந்திருந்தான் கொற்றவன். நள்ளிரவு வேலை வந்தும் அவன் உறங்கவில்லை. அவன் தங்கியிருந்த அறையில் ஒற்றை மீன் எண்ணெய் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அவன் மடி மீது அவனுடைய வாள் இருந்தது. கொற்றவன் அதை நீண்ட நேரமாக பார்த்தபடியே அமர்ந்திருந்தான். அதை விளக்கொளியை பிரதிபலித்து கொண்டே இருந்தது. அந்த சமயம் அவனுடைய முகக்குறி அவன் அகத்திற்குள் பற்பல நினைவுகள் இடைவிடாது ஓடுவதை கண்ணாடி போல காட்டியது. கொற்றவன் மெல்ல தனது வாளை உரையிலிருந்து வெளியில் எடுத்தான். அதன் உடல் பகுதியில் வில் சின்னமும் அதனுடன் ஒரு யானையும் பொறிக்கப்பட்டிருந்தது. அது ஒரு எஃகு வாள். துரு அண்டாத வலிமை மிக்க அபூர்வமான வாள் அது. நீ என்னுடன் நீண்ட காலமாக இருக்கிறாய். பல இக்கட்டான சூழ்நிலைகளில் எனக்கு உதவியும் இருக்கிறாய். நான் உன்னை மெய்யாக நேசிக்கின்றேன். நான் யார் என்று இந்த நாள் வரை யாருக்கும் தெரியாது. தெருவப்படுத்தவும் இல்லை. என் கடமையை முடித்துவிட்டு நான் விலகிவிடுவேன். ஆனால் இன்று வேளக்காரப்படையின் தலைவர் பொய்கையார் உன்னை உரையிலிருந்து வெளியே எடுத்தபோது பார்த்திருந்ததால் என் மீது சந்தேகம் எழுந்திருக்கும். என் கடமை முற்றி இருக்கும். இது நாள் வரை எனக்கு உன்னை பற்றி பெரிய சிந்தனைகள் இருந்ததில்லை. ஆனால் இனி எந்த மயிரிழைக்கும் நான் இடம் கொடுக்கப் போவதில்லை. என்னை மன்னித்து விடு, விடைபெறு நண்பா என தன் வாளை உணர்ச்சி பெருக்குடன் தடவி பார்த்து கண்ணீர் சிந்திய கொற்றவன் எழுந்து நின்று வாளை கீழே வீசினான். பிறகு நாற்காலியில் சாய்த்து வைத்திருந்த பெரும் கோடரி ஒன்றினை கையில் ஏந்தி தலைக்கு மேல் ஓங்கி தன் வாளை வெட்டினான். தீப்பொறி எழ கிளங் என்ற சத்தத்துடன் அந்த அபூர்வமான வாள் 2 துண்டாக ஆனது. நிமிர்ந்து நின்று அதை வருத்தத்துடன் பார்த்தவான் கொற்றவன். பின்பு அதை ஒரு குழந்தை போல் கையில் ஏந்தி சிவப்பு நிற துணியில் சுற்றி வைத்து முடி போட்டு தன் பயண மூட்டைக்குள் பத்திரப்படுத்தினான். அப்பொழுது அவனுக்கு அருகில் ஏதோ சத்தம் கேட்டது. அது என்னவென்று அறிந்து கொள்ள அவன் திரும்பி பார்த்தான். அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் நன்றாக கேட்டது. ஏதேனும் பறவையாக இருக்கலாம் என எண்ணிய கொற்றவன் திரும்பிவிட்டான். ஆனால் மீண்டும் அந்த சத்தம் நன்றாக கேட்கவே கொற்றவன் திரும்பி பார்த்தான். அங்கு அவனுக்கு முன் கீழே தரையில் ஒரு சிறு கல் கிடந்தது. அதை குனிந்து அவன் கையில் எடுத்தான். என்ன கல் இது? ஒருவேளை கட்டிடம் ஏதும் சிதைகிறதா? இடிந்து போய் விழுந்து விடுமா என்று மேலே பார்த்தான். அப்பொழுது மீண்டும் ஒரு கல் உள்ளே வந்து விழுந்தது. அவன் கால் அருகில் உருண்டு நின்றது. இந்த முறை அது எங்கிருந்து வந்தது என்று அவனால் ஊகிக்க முடிந்தது. கொற்றவன் கல் வந்த இடமான சாளரத்தின் அருகே சென்று அதன் வழியே எட்டி பார்த்தான். அங்கு கீழே யாரோ நிற்பதும் தன் அரை சாளரத்திடம் ஏனி ஒன்றை நகர்த்தி வருவதும் அவனுக்கு நன்றாக தெரிந்தது. யாரடா இது? இந்த இரவில் என்ன செய்கிறான் இவன் என எண்ணிய கொற்றவன் தன் கையில் இருந்த சிறு கல்லை கீழே இருப்பவனின் தலை மீது வீசினான். அது சென்று அவன் தலை மீது விழுந்ததும் என்று சத்தத்தை எழுப்பியது. என்ன ஒரு ஆச்சரியம்! நாம் மனிதனின் தலையில்தானே கல்லை வீசினோம். சத்தம் என்னமோ இரும்பு குடத்தின் மீது எறிந்தது போலல்லவா கேட்கின்றது என்று அவன் எண்ணிக்கின்ற வேளையிலேயே அந்த உருவம் ஏணியை சுவரில் சாய்த்து வைத்துவிட்டு மெல்ல அதில் ஏறி வரத் தொடங்கியது. கொற்றவன் எதற்கும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என அருகே மேஜை மீது இருந்த நீர் சொம்பு ஒன்றை கையில் ஏந்தினான். நன்கு நீளமான நீர் சொம்பு அது.
அதில் அடித்தால் மண்டை உடைவது உறுதி. அந்த உருவம் தனது சாளரத்தின் அருகே வந்துவிட்டதை கண்ட கொற்றவன், அசையாதே, அப்படியே நில் என்று செம்பை ஓங்கினான். ஆனால் அந்த உருவம் கேட்கவில்லை. உன்னைத்தான், அங்கேயே நில், இந்த முறை கடுமையாக எச்சரித்தான் கொற்றவன். அப்பொழுது கையில் என்ன செம்பா என்ற கேள்வியுடன் நீல ஒளி பாயும் இடத்தை பிடர்த்தலையன் தன் முகத்தை கொற்றவனுக்கு காட்டிச் சிரித்தான். பிடர்த்தலையா? நீயா? நானேதான். பிறகு நண்பா, உனக்கொன்று தெரியுமா? எனக்கும் என் அக்கா எழினிக்கும் அடிக்கடி சண்டை வரும். அப்பொழுதெல்லாம் அக்கை என் தலை மீது செம்பு பண்டபாத்திரங்களை போன்றவற்றைத்தான் எறிவார். இதுவரை என் இரும்பு தலைக்கு எதுவுமே ஆனதில்லை. அவை நசுங்கியதுதான் மிச்சம். ஆனால் இந்த செம்பை என் மீது எரிந்து வீணாக்கி விடாதே என்றான் பிடர்த்தலையன். ஓங்கிய கையை கீழே இறக்கிய கொற்றவன் வேடிக்கையாகச் சிரித்தான். என்ன நண்பா இது? எல்லாம் உன்னை ஓரிடத்திற்கு அழைத்துச் செல்வதற்காகத்தான். சரி, வா, நேரமாகிறது, ஏணியில் இறங்கு என்றான் பிடர்த்தலையன். அவன் எங்கு அழைக்கிறான் என ஒன்றும் புரியாமல் விழித்தான் கொற்றவன். பிடர்த்தலையன் தன் புறவியிலும் கொற்றவன் தனது புறவியிலும் பயணித்து பொன்னியாற்றின் வழியாக உறையூரை கடந்து ஆள் நடமாட்டம் பெரிதும் இல்லாத இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த பொன்னியாற்றங்கரையில் ஏராளமான பனைமரங்கள் வளர்ந்திருந்தன. அவற்றை பார்த்துவிட்டு தொலைவில் பல விளக்குகள் சூழ்ந்த ஒரு பகுதியை கண்டான் கொற்றவன். பிறகு அருகே புறவியில் வரும் பிடர்த்தலையனிடம், நண்பா, அது என்ன என்றான். மாறா, அதன் பெயர்தான் சொர்க்கபுரம் என சிரித்த பிடர்த்தலையன் தன் புறவியை தட்டிவிட்டான். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் பிடர்த்தலையனின் மீதிருக்கும் நம்பிக்கையில் அவனை பின்தொடர்ந்து தானும் புறவியை தட்டிவிட்டான் கொற்றவன். சொர்க்கபுரத்திற்குள் நுழைந்த கொற்றவன் பாதையின் இருபுறமும் தென்படும் காட்சிகளை எல்லாம் கண்டு வாயை பிளந்தான். அங்கு முற்றிலும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருந்தது. வீதியின் ஓரங்களில் எல்லாம் உயர்தரமான புறவி தேர்களும் அவற்றின் மீது சோழ சிற்றரசர்கள் சிலரது கொடிகளும் இருந்தன. பல இளைஞர்கள் அங்கு நின்று சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தனர். அங்கங்கே கணிகைகளும் விரலியர்களும் ஆடிக்கொண்டிருந்தனர். ஆடும் அவர்கள் மேனி மீது செல்வந்த இளைஞர்கள் செல்வங்களை வாரி இறைத்து கொண்டிருந்தார்கள். அந்த பாதை மாளிகை ஒன்றை நோக்கி சென்றது. தொலைவில் தெருவி வந்த மாளிகையை பார்த்தான் கொற்றவன். அதுவரை நீளும் பாதையின் இருபுறமும் ஆடல் பாடல் கொண்டாட்டமாக இருந்தது. அனைத்தையும் பார்த்த கொற்றவன் இடதுபுறமாக தன்னுடன் புறவியில் வந்து கொண்டிருக்கும் பிடர்த்தலையரை பார்த்தான். இதுதான் இளவரசர் வெற்றிவேல் சென்னியாரின் சொர்க்கபுரம். பகலெல்லாம் இது வெறும் ஆற்றங்கரை மாளிகை. ஆனால் இரவு தொடங்கிய பின் விடிய விடிய இதன் பெயர் இன்ப மாளிகை. சுற்றுப்புறங்களில் உள்ள கணிகையரும் விரலியரும் இரவு நேரத்தில் இங்கு கூடி விடுவார்கள், கூடி மகிழ்வார்கள் என்று சிரிப்புடன் தன்னை பார்த்து கையை உயர்த்தும் சிற்றரசர் சிலருக்கு கையை நெஞ்சில் வைத்து வணக்கம் செலுத்தியபடியே கொற்றவனிடம் கூறிக்கொண்டு வந்தான் பிடர்த்தலையன். அவன் சொன்னதை கேட்டுவிட்டு கொற்றவன் சிரிப்புடன் சுற்றுமுட்டும் பார்த்த வண்ணம் சென்றான். பல தேசங்களுக்கு அவன் சென்றுள்ளான். பல கலாச்சாரங்களை கண்டும் இருக்கிறான். ஆனால் இதுபோன்ற ஒரு சொர்க்கபுரத்தை அவன் எங்கும் கண்டதில்லை. வாழ்வை எப்படி ரசித்து வாழ வேண்டும் என்பதை அறிந்தவர் இளவரசர் வெற்றிவேல் சென்னி என்பது அவன் அமைத்திருந்த இந்த கொண்டாட்டத்தை வைத்தே அவனுக்கு புரிந்தது. அப்படியே அந்த பாதையில் பயணித்து இருவரும் மாளிகையை அடைந்தனர். முதலில் பிடர்த்தலையன் புறவியிலிருந்து இறங்க அவனைத் தொடர்ந்து கொற்றவனும் இறங்கினான். அதையடுத்து, என்னை பின்தொடர் நண்பா என்று அவன் முன்னே நடந்தான். கொற்றவன் ஏதோ கேட்க வேண்டுமென நினைத்தான். ஆனால் அதற்குள் பிடர்த்தலையன் நகர்ந்து விடவே அவனை பின்தொடர்ந்தான். மாளிகைக்கு முன்னே பல இளைஞர்கள் கூடி பேசி சிரித்து கள் தேரல் இன்பத்தில் மிதந்து கொண்டிருந்தனர். பிடர்த்தலையனுடன் பலரும் வந்து பேசினர். அவர்களுக்கெல்லாம் கொற்றவனை மாறனாக பாண்டிய தேச தூதுவனாக அறிமுகப்படுத்தி வைத்தான் பிடர்த்தலையன். அதில் பழைய அழகிய பெண்களும் பலர் இருந்தனர். அவர்களெல்லாம் கொற்றவனை பிய்த்து தின்பது போல் பார்த்தனர். ஆனால் கொற்றவனுக்கு அவர்களிடம் பேசவும் அவர்களை ஏறிட்டு பார்க்கவும் சங்கடமாக இருந்தது. அதனால் முடிந்த வரையில் ஒரு புன்முறுவலை மட்டும் காட்டிவிட்டு வேறு பக்கம் திரும்பிவிட்டான். கொற்றவனுக்கு கூட்டம் என்றாலே ஒவ்வாமை. வாழ்க்கையை தனிமை, பயணம், இயற்கை என்றே கழிப்பவன் அவன்.
இதுவரை இளவரசரிடம் அறிமுகப்படுத்த அழைத்துச் செல்கிறேன் என்று எதிர்பார்ப்பவர்களிடம் தெரிவித்த பிடர்த்தலையன் அவர்கள் அன்புடன் வழங்கிய தேரல் கோப்பையை பெற்றுக்கொண்டு சிரித்தான். கொற்றவனுக்கும் ஒரு தேரல் கோப்பை வழங்கப்பட்டது. அதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்ல அவனுக்கு தயக்கமாயிருந்தது. வேறு வழியின்றி பெற்றுக்கொண்டான். பிறகு பிடர்த்தலையின் நண்பர்கள் கோப்பையை மேலே உயர்த்த அவனும் தன் தேரல் கோப்பையை உயர்த்தினான். தயங்கி தயங்கி கொற்றவனும் கையில் வைத்திருந்த தேரல் கோப்பையை உயர்த்தி தாழ்த்தினான். அதன் பின் அவர்கள் ஒற்றை மூச்சில் தேரலை குடிக்க அவர்களைக் கண்டு வாயை பிளந்தான் கொற்றவன். ஒரு கணிகை குடித்து முடித்துவிட்டு கொற்றவனை பார்த்து ஒரு கண்ணை இமைத்தாள். அதை கண்ட கொற்றவனின் இமைகள் படபடத்தன. வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டான். சரி, வருகிறேன் என பிடர்த்தலையன் அங்கிருந்து நகர கொற்றவனோ தன் கையில் இருந்த தேரல் கோப்பையை அங்கிருந்த ஒருவனிடம் கொடுத்துவிட்டு நூல் பிடித்தது போல் பிடர்த்தலையனின் பின்னே சென்றான். பிடர்த்தலையனை திரும்பி பார்த்து, என்ன நண்பா, கள்ளுண்ண மாட்டாயா என்று கேட்டான். நண்பா, தூதுவன் செய்யக்கூடாத முதல் செயல் என்ன தெரியுமா? தூது செல்லும் நாட்டில் மது குடிப்பது. நாங்கள் ஒருபோதும் போதை பானங்களை அருந்தக்கூடாது. மது மனிதனுக்குள்ளே இருக்கும் ரகசியங்களை அறுத்து எடுக்கும் அறிவாள். அதை அறிவால் தவிர்த்து விடுவதுதான் நல்லது என்றான் கொற்றவன். நடந்து சென்று கொண்டே இருக்கும் பிடர்த்தலையன் அதே முறுவலுடன் கொற்றவனை திரும்பி பார்த்தான். ஆனால் எதுவும் பேசவில்லை. பிறகு சில நொடிகள் கழித்து அவனிடம், தாங்களும் இளவரசர் சென்னியாரும் நெருங்கிய நண்பர்களோ என்றான். அதற்கு பிடர்த்தலையன், ஆம், சிறிது வயதிலிருந்தே நாங்கள் ஒன்றாக வளர்ந்தவர்கள் என்றான். ஆனால் தாங்கள் கோட்டைக்குள் அவரிடம் பெரிதாக பேசிக்கொள்ளவில்லையே. நானும் வெற்றிவேல் சென்னியாரும் வெண்மேல் சென்னியாரும் ஒன்று சேர்ந்தால் வானரங்கள் போல் சேட்டைகளையெல்லாம் செய்வோம். அதனாலேயே எங்கள் மூவரையும் பிரித்து வைத்து விடுவார்கள். வளர வளர சேட்டைகள் பெரிதாயிற்றே தவிர குறையவே இல்லை. மூவரில் இளவரசர் வெண்மேல் சென்னி மட்டும் பொறுப்புடையவராக மாறி வேந்தருக்கு துணை நின்று நாட்டை கவனிக்கத் தொடங்கிவிட்டார். இதோ இப்பொழுது கூட அவர் சோழ சிற்றரசுகளை சந்திக்கும் பயணத்தில் இருப்பார். ஆனால் நாங்கள் இருவரும் சொர்க்கபுரத்தில் கணிகைகளுடன் கிடைக்கின்றோம் என்று சிரித்தான் பிடர்த்தலையன். இந்த இடத்தை பற்றி தகவல் வேந்தருக்கு தெரியும். ஆனால் தெரியது போல் காட்டிக்கொள்ள மாட்டார். என் அக்கை எழினியோ இங்கெல்லாம் போகக்கூடாது என கண்டித்து வைத்திருக்கின்றாள். நான் அவருக்கு தெரியாமல் தப்பித்து வந்து விடுவேன். என்னை கண்டிக்கும் அவர் வெற்றிவேல் சென்னியாரை மட்டும் கண்டிக்கவே மாட்டார். ஏன் கண்டித்தாலும் அவர் கேட்க மாட்டார் என்றான் பிடர்த்தலையன். அதையடுத்து இருவரும் பேசியபடியே மாளிகைக்குள் நுழைந்தனர். அங்கும் பல கணிகையர்கள் ஆடவர்களுடன் காணப்பட்டனர். உள்ளே நுழையும் பிடர்த்தலையனை அங்கு இருப்போர் வணங்கினர். அவனுக்கு பின்வந்த கொற்றவனை மாளிகையின் மையப்பகுதியை பார்த்தான். அங்கு ஒருத்தி ஆடிக்கொண்டிருந்தாள். அவள் ஆடுவதை ஒரு பெரும் தங்க இருக்கையில் நித்திலவல்லி என்னும் கணிகையின் மடியில் தலை வைத்து படுத்தபடி ரசித்து கொண்டிருந்தான் வெற்றிவேல் சென்னி. அவன் புகைக்கும் சுருளிலிருந்து வெண்ணிறத்தில் அடர்த்தியாக புகை கிளம்பியது. அந்த புகை கலைந்ததும் வெற்றிவேல் சென்னியின் புலி விழிகள் கொற்றவனை நோக்கி திரும்பின. வெற்றிவேல் சென்னியின் பார்வை தன் மீது விழுந்ததை கண்ட கொற்றவன் மரியாதை நிமித்தமாக முறுவலை காட்டி வணங்கினான். ஆனால் வெற்றிவேல் சென்னியோ முன்பு சோழ அவையில் அவனை புறந்தள்ளியது போலவே எங்கும் விழிகளை ஆடும் விரலியர் மீது திருப்பி புறக்கணித்தான் அவனை. அப்பொழுது நித்திலவல்லி தன் மடியில் கிடக்கும் அவன் தலையை வருடிக்கொண்டிருந்தாள். கொற்றவன் அதை பக்குவமாக கையாண்டான். சிறு முருவனுடன் தலையசைத்து, நண்பா வா என பிடர்த்தலையனை அவனை அழைத்து கொண்டு சென்னியின் முன் சென்று நின்றான். இளவரசே, பணிவுடன் அழைத்தான் பிடர்த்தலையன். சென்னி எழுந்து அமர்ந்து, சொல் பிடர்த்தலையா என்று இரு விரல்களுக்கு இடையே இருந்த போதை சுருளின் சாம்பலை தட்டிவிட்டான். நண்பரின் பெயர் மாறன். பாண்டிய நாட்டிலிருந்து தூதுவராக வந்திருக்கிறார் என்றான். அப்பொழுது அங்கு ஆளுக்கொரு கணிகையுடன் அமர்ந்திருக்கும் வெற்றிவேல் சென்னியின் நண்பர்களில் ஒருவன் கழுக்கென்று சிரித்தான். கொற்றவனும் பிடர்த்தலையனும் அவனை பார்த்தனர். பிறகு அவன் பொருட்படுத்தாமல் சென்னியை பார்த்தான். போதையில் இருக்கும் சென்னி அரை இமைகளை மூடித்திருந்து கொற்றவனை பார்த்தான். பிறகு, அடே, யாரெங்கே? பாண்டிய தூதருக்கு ஒரு இருக்கையை கொண்டு வாருங்கள் என்று சத்தமாக கட்டளையிட்டான் சென்னி. அவன் குரலுக்கு சில நொடிகளிலேயே பணியாளர்கள் இருவர் இருக்கை ஒன்றை கொண்டு வந்து சென்னி அருகே போட்டுவிட்டு பணியுடன் விடைபெற்றனர். கொற்றவனையை பார்த்து கொண்டிருந்த சென்னி, அமருங்கள் தூதுவரே என்று இருக்கையை நோக்கி தலையசைத்தான்.
நன்றி இளவரசே என மரியாதையுடன் சொன்ன கொற்றவன் அதில் அமர பிடர்த்தலையன் சென்னிக்கு மறுபுறம் இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தான். அதன் பின் சென்னி தனக்கு எதிரே இருந்த மதுமேசையில் எது இருப்பதிலேயே உயர்தரமான மதுவோ அதை ஒரு தங்க கூளையில் ததும்ப ததும்ப ஊற்றினான். அதை அப்படியே கொற்றவனிடம் நீட்டினான். இந்தாரும் தூதரே, அருந்தும். கொற்றவன் அதை சற்று தயக்கத்துடன் பெற்றுக்கொண்டான். முதலில் சோழ இளவரசர் வெற்றிவேல் சென்னியை பார்க்க நேரிடுகிறது. இப்பொழுது அவர் மரியாதை நிமித்தமாக வழங்குவதை வேண்டாம் என்று சொல்வது அநாகரிகமாக தென்படும் என்று பரவலாக சொல்லப்பட்ட வெற்றிவேல் சென்னியின் முன்கோபத்தையும் அரக்கத்தனத்தையும் மனதில் நிறுத்திய கொற்றவன் அதை மறுப்பு ஏதுமின்றி பெற்றுக்கொண்டான். அதையடுத்து அனைவரும் விரலியரின் ஆட்டத்தை பார்த்தனர். ஆட்டத்தின் போது கையில் வைத்திருக்கும் தேரலை என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்த கொற்றவன் பிறகு அதை மெல்ல அருகிலிருந்த யாரோ ஒருவரின் தோல் பையில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாதது போல் ஊற்றத் தொடங்கினான். அவன் அப்படி ஊற்றுவதை நித்திலவல்லி ஒருமுறை பார்த்து விட்டாள். அவள் குவளையில் இருந்த இறுதிச் சொட்டு தேரலையும் கொஞ்சம் நேரம் நித்திலவல்லி தன்னை கவனித்து கொண்டிருப்பதை பார்த்து அப்படியே சிலையானான். பின் அவளை கண்டு அசட்டுத்தனமாக சிரித்துவிட்டு கை தவறிவிட்டது என்று மழுப்பியவன் வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டான். நித்திலவல்லி அவன் செயலை ரசித்தாள். மது வேண்டாம் என்று கூறுவதற்கு வாயும் இல்லாமல் பருகுவதற்கு விருப்பமும் இல்லாமல் இவர் இப்படி சிறுபிள்ளை போல் சொல்லுகிறாரே என்று எண்ணியவள் கொற்றவனின் முக அழகையும் உடல் அழகையும் ரசித்தாள். அந்த சமயம் விரலியர்களின் ஆட்டம் முற்றிற்று. ஆடல் மகளிரும் பாணர்களும் சென்னியை கரம் கூப்பி தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு நகர்ந்தனர். அதன் பின் சென்னி பெரிதாக சோம்பல் முறித்தான். பிறகு நித்திலவல்லியின் இளஞ்சிவப்பு நிற சீலை முந்தானியில் தன் வாயை துடைத்துவிட்டு கொற்றவனை திரும்பி பார்த்தான். சிரித்தான். போதை சிரிப்பு அது. பிறகு எழுந்தான். சென்னி எழுந்ததும் அனைவரும் எழுந்தனர். புரவிகள் தயாரா கேட்டான் சென்னி. தயார் அரசே என்றான் ஒரு பணியாள். அதையடுத்து சென்னி நேராக நடந்து எதிரே இருக்கும் மாளிகை பலகனிடம் சென்று அதன் தடுப்பு திட்டில் கை வைத்து எதிரில் பார்த்தான். மாளிகைக்கு எதிரே வலதாக பெரும் பாதை ஒன்றும் அதன் இரு புறங்களிலும் தீப்பந்தங்களும் நட்டு வைக்கப்பட்டு இருந்தன. அதனிடம் இளைஞர்கள் தத்தம் புறவிகளோடு காத்திருந்தனர். மாளிகையில் இருந்து அனைவரும் சென்னியின் பின் வந்து அங்கு பார்த்தார்கள். அவர்களில் பெரும்பாலோர் குறுநில வாரிசுகள், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் வாரிசுகள். கொற்றவன் மட்டும்தான் பாண்டிய தூதுவன் எனும் பட்டத்துடன் இருந்தவன். மற்றவர்கள் மேல் நின்று கொண்டு எதிரே பார்த்து கொண்டிருக்கும் கொற்றவனின் அருகில் வந்து நின்ற பிடர்த்தலையன், நண்பா, இனி விடிய விடிய புரவி பந்தயமும் ஆட்டமும் பாட்டமுமாகத்தான் இருக்கும், கொண்டாடு என்றான். எனக்கு இதிலெல்லாம் விருப்பமில்லை நண்பா என்று மனதிற்குள் நினைத்த கொற்றவன் புறத்தில் சிறிய சிரிப்புடன் சரி என்பது போல் தலையாட்டி விட்டான். அதையடுத்து அங்கு புரவி பந்தயம் தொடங்கிற்று. முதலில் இருவர் குறிப்பிட்ட தொலைவு வரை பந்தயத்தில் ஈடுபட்டனர். யார் யார் வெல்லப்போவது என்று சென்னியுடன் இருந்தவர்கள் பந்தயம் கட்டத் தொடங்கினர். ஒருவன் எந்த புரவி என்று தொடர்ந்து கேட்டபடியே கையில் வைத்திருந்த தங்க கிண்ணத்தை அனைவரிடமும் கொண்டு சென்றான். அவர்களும் தங்களுக்கு பிடித்த புரவி மீது பந்தயம் கட்டி கிண்ணத்துக்குள் பொன்னையும் பொருளையும் வைத்தனர். அதன்பின் கிண்ணம் கொற்றவனின் முன் வந்தது. கொற்றவன் யோசித்தான். தொலைவில் தென்படும் இரு புறவிகளையும் ஆராய்ந்தான். அப்பொழுது அருகே நின்று கொண்டு கொற்றவனை காணும் அமைச்சர் மகன் ஒருவன், பாண்டிய தூதுவர் கண்களாலேயே புறவிகளை எடை போடுகிறார் போலும் என்றான் ஏளனமாக. அதற்கு மற்றொரு செல்வந்த வணிகனின் மகன் சற்று போதை ஏறிய குரலில், அதெல்லாம் இல்லை, பாண்டிய தூதுவரிடம் செல்வம் இல்லை போல இருக்கிறது, அதுதான் இப்படி மிழிக்கிறார் என்றான். அதையெல்லாம் கேட்ட பிறகும் கொற்றவன் மிகவும் நிதானமாக முறுவலித்தான். நடைப்பதையெல்லாம் வெற்றிவேல் சென்னி கடைக்கண்ணால் கவனித்து கொண்டுதான் இருந்தான். பிடர்த்தலையன் இடையில் புகுந்து, நண்பா, இதை பெற்றுக்கொள் என தன்னிடமிருந்த பொற்காசுகளை அவனுக்கு வழங்கினான். அதை கையமர்த்தி மறுத்த கொற்றவன் தனது இடைக்கட்சியில் இருந்த முடிப்பு ஒன்றை எடுத்து கிண்ணத்துக்குள் இருந்த செல்வத்துக்கு மேல் வைத்து, நான் அந்த செம்மண் நிற புரவி மீது பந்தயம் கட்டுகிறேன் என்றான். அதன் பின் சென்னி அவன் மீது இருந்து தனது கடை பார்வையை புரவிகளை நோக்கி திருப்பினான். பந்தயம் தொடங்கிற்று. பந்தய பாதையில் இரண்டு புரவி வீரர்களும் பேயைப் போல புரவிகளை ஓட்டினார்கள். ஆனால் பந்தய கோட்டை முதலில் கடந்து வெற்றி பெற்றது கொற்றவன் பந்தயம் வைத்த செம்மண் நிற புரவிதான். அந்த செம்மண் புரவி மீது பந்தயம் கட்டியவர்கள் அனைவரும் 2 மடங்கு செல்வத்தை பெற்றனர். சென்னி
கொற்றவனின் சரியான கணிப்பை கவனித்தான். எடுத்த எடுப்பிலேயே கொற்றவன் வென்றதில் அமைச்சர் மகனுக்கு பொறாமை ஏற்பட்டது. பிடர்த்தலையன் கொற்றவனின் தோளை தட்டி கொடுத்தான். அதை அடுத்து நடந்த பந்தயங்களில் எல்லாம் கொற்றவன் பந்தயம் கட்டிய புறவிகளே தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தன. அமைச்சரின் மகன் தொடர்ந்து தோல்வியை காட்டி வந்தான். ஒரு கட்டத்தில் அவன் மிகவும் வெறுப்படைந்து, தூதரே, நீர் என்ன கணியரா, மந்திர தந்திர வித்தைக்காரரா? இது எப்படி சாத்தியம் என தன் நெஞ்சை தடவி கொடுக்கும் கணிகையின் கையை தட்டிவிட்டு விட்டு ஆவேசமாக வினவினான் அமைச்சரின் மகன். அவனுக்கு சென்னி அங்கு இருப்பது நினைவில் இல்லாமல் இல்லை. சென்னியின் முன்குரல் உயர்த்தினால் என்ன நேரும் என்பதை நன்கு அறிந்தவன் அவன். ஆனால் பட்டும் படாமல் ஆவேசத்தை சிந்தியபடியே கொற்றவனை கண்டு வினவினான். அதற்கு கொற்றவன், இல்லை, நானும் கணியனும் அல்ல, வித்தைக்காரனும் அல்ல, எளியவன், தூதுவன் என்றான். எளிய ஆட்களால் இது எப்படி சாத்தியம்? இதன் ரகசியம் என்ன என்று கோபத்தில் ஆரம்பித்த அமைச்சர் மகன் வெற்றிவேல் சென்னியை ஒருமுறை பார்த்துவிட்டு, சொன்னால் எங்களுக்கு சற்று உதவும் என்றான் இனிப்பான தொனியில். தன் புரவிக்கலை நூலை நான் படித்துள்ளேன். எந்த புரவி எப்படிப்பட்டது என்பதை கண்டதுமே சொல்லிவிடுவேன் என்றான் கொற்றன். ஓ, அந்த முனிவர் எழுதிய அஸ்வசாஸ்திரமா? அதுதான் ரகசியமா என்று வினவினான் அமைச்சரின் மகன். ரகசியம் அதுதான். ஆனால் நீங்கள் சொல்லுவது எனக்கு ஒப்பாகப்படவில்லை. வெற்றிவேல் சென்னி இந்த உரையாடலை எல்லாம் கேட்டபடியே தொலைவில் நடந்து கொண்டிருக்கும் பந்தயத்தை கவனித்து கொண்டிருந்தான். எது ஒப்பாகப்படவில்லை வினவினான் அமைச்சர் மகன். அஸ்வசாஸ்திரத்தை எழுதியது யாரோ ஒரு முனிவர் என்றீர்களே, அதைத்தான். ஏன், அதில் என்ன தவறு இருக்கிறது? புறவிகளை பற்றி விவரமாக ஒரு நூல் எழுத யாரால் முடியும்? கூறுங்கள் பார்ப்போம் என்று வினவினான் கொற்றவன். அமைச்சரின் மகன் சிந்தித்தான். அவன் முகத்தை வைத்தே அவன் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொண்ட கொற்றவன் தானே பதில் கூறத் தொடங்கினான். புறவிகளை பல காலமாக கையாண்டு அதன் அசைவு, குணம், தரம், மருத்துவம் ஆகியவற்றை கவனித்து இருக்கின்ற ஏதோ ஒரு குதிரை வணிகனோ அல்லது பதிர்ச்சியாளனோ தான் அந்த நூலை எழுத முடியும். யாரோ ஒருவர் எழுதிய குறிப்புகளை முனிவரின் பெயரில் கூறிக்கொள்வது வடநாட்டில் வேண்டுமானால் பிரசித்தி பெற்றிருக்கலாம். ஆனால் இது தமிழ்நாடு, இங்கு அது எடுபடுமா என்று வினவினான் கொற்றவன். கொற்றவனின் கூட்டை கேட்ட அமைச்சர் மகன் தடுமாறினான். அப்படியென்றால் அஸ்வசாஸ்திரமே பொய்யென்று கூறுகிறீரா பாண்டியரே என்றான் அமைச்சரின் மகன். அதை எழுதியது யாரென்று நீங்கள் கண்டுள்ளீரா? இல்லை, அது ஏன் ஒரு எளியவனால் எழுதப்பட்டு இருக்கக்கூடாது? நமது தமிழ் நூல்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள், பாக்களை தேடி பாருங்கள். எல்லாமே எளிய புலவர்களால் தான் ஏற்றப்பட்டது. இவற்றையெல்லாம் நாம் சீர்படுத்தி தொகுத்து உரியவரின் பெயரை குறிப்பெழுதி வைக்கவில்லை என்றால் வருங்காலங்களில் வடவர்கள்தான் அதை தமதாக்கி கொண்டு ஏதோ ஒரு முனிவரின் பெயரை வைத்து கொள்ளுவார்கள் என்றான் கொற்றவன். அட, வடவர்களால் கரும்பெண்ணையை கடந்து தமிழகத்திற்குள் வரவே முடியாது. அவர்கள் எப்படி நமது செல்வத்தை கவருவார்கள் என்று மற்றொரு குரலில் மாரிசு வினவினான். அதை பார்த்த கொற்றவன், நான் வட தேயங்கள் பலவற்றில் பயணம் செய்திருக்கிறேன். அவர்கள் தமிழர்களின் பொருட்செல்வத்தை மட்டுமல்ல, கல்வி செல்வத்தையும் கவர காத்திருக்கிறார்கள். தமிழர்கள் இறையாண்மை ஏற்றத்தாழ்வு மிக்க தங்களின் இறையாண்மையுடன் இணைக்கத் துடிக்கிறார்கள். அப்படி நடந்தால் தமிழரின் அறிவு பொது உடைமை என்கின்ற வட்டத்தில் வந்து அகப்படும். அதன் பின் அது வடவர்களிடம் செல்ல தடையேதுமில்லையே என்றான் கொற்றவன். நண்பர் பிதற்றுகின்றார். அதெல்லாம் நடக்காது. பேச்சை மாற்ற வேண்டாம். நானும் அஸ்வசாஸ்திரம் பயின்றுள்ளேன். சொல்லப்போனால் என் தந்தைதான் இந்த சோழ நாட்டு புறவி வணிகத்தின் அமைச்சர். அவர் மகனான நான் உம்மை விட புறவிகளை பற்றி அதிகம் அறிவேன் என்றான் அந்த அமைச்சரின் மகன். நேரம் செல்ல செல்ல அவன் பேச்சில் கர்வம் தொனித்தது. நன்று என்று பேச்சை அதோடு நிறுத்தி கொள்ள விரும்பினான் கொற்றவன். இதை இப்பொழுது தொடர்ந்தால் நான் பெரியவனா நீ பெரியவனா எனும் புள்ளியில்தான் சென்று முடியும் என்பதை அவன் நன்றாக அறிவான். அதன் பின் பிடர்த்தலையன் இடையில் புகுந்து, விவாதித்தது போதும், பந்தயத்தை கவனியுங்கள் என்றான். சென்னி அது அனைத்தையும் காதில் வாங்கியபடியே நின்றிருந்தான். சென்னியின் அருகில் நின்றிருந்த நித்திலவல்லியோ கொற்றவனின் வாதத்தில் ரசித்து கொண்டிருந்தாள். அமைச்சர் மகனுக்கோ கொற்றவனின் மீது அளவு கடந்த வெறுப்பு ஏற்பட்டது. தன் வம்சத்தின் பெருமையை வழிகாட்ட எண்ணியவன் பேச்சை நிறுத்தாமல், தூதரே,
உமக்கு ஒன்று தெரியுமா? என் மூதாதையர்கள் சோழ நாட்டின் சார்பில் வெண்தேர் செழியரின் புரவிப் போட்டியில் கலந்து கொண்டவர்கள். வெண்தேர் செழியரை எதிர்த்து தேரோட்டிய சோழ வாரிசுகளுக்கு தேரோட்டியாக இருந்தவர்கள். ஆனால் நீர் எளிய பாண்ட நாட்டு தூதுவன். என்னை காட்டிலும் அதிகம் பேசுகின்றீர். என்னைப்போல் புரவியை செலுத்த உன்னால் இயலுமா என்று பேசிய அமைச்சர் மகனுக்கு அகம்பாவும் தேரல் போதையும் தலைக்கு ஏறி இருந்தது. அதை கேட்டதும், நீ அதிகம் பேசுகிறாய், அவர் நம் விருந்தினர் என பிடர்த்தலையன் கொற்றவனின் பக்கம் நின்றான். அப்பொழுது போதும் என சென்னியின் அசுரக் குரல் கேட்க அனைவரும் அமைதியாயினர். ஆனால் அமைச்சரின் மகன் மட்டும், நண்பா, என் ஆருயிர் நண்பா, நீயே சொல், உனக்கு என் உயிரையும் தருகின்றேன். ஆனால் பாண்டியர்களிடம் வில்லிலும் சரி சொல்லிலும் சரி ஒருபொழுதும் தோற்றுப்போக மாட்டேன் என்று சென்னியின் அருகே வந்து நின்று பேசிய புதியவன், இத்தனை பேச்சும் இவனை என்னுடன் புறையு ஓட்டத்தில் போட்டி போடச் சொல். இவன் தோற்கடித்தால்தான் உனக்கு உமிழ்நீரே இறங்கும். என்ன பேச்சு பேசிவிட்டான் என்று வரட்டு கோபத்துடன் கொற்றவனை பார்த்தான் அந்த அமைச்சர் மகன். பிடர்த்தலையன் சென்னியிடம் ஏதோ பேச வந்தான். ஆனால் அதற்கு முன்பே கொற்றவன், நான் போட்டிக்கு தயார் என்றான். நித்திலவல்லி கொற்றவனின் துணிச்சலை மெச்சினாள். சென்னி சுருட்டு புகையுடன் கொற்றவனை திரும்பி பார்த்து முறுவலித்தான். பிறகு, தூதர் தயார் என்கிறார், ஆகட்டும் என்று அனுமதித்தான். பிடர்த்தலையன் அவனை நெருங்கி, இளவரசே, ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் பாண்டியர்களுடன். பிடர்த்தலையா, நாம் யாரையும் வற்புறுத்தவில்லை. மரணமும் போட்டியும் வீரனின் காதலிகள் இரண்டும் தழுவ ஆசைப்பட்டால் முந்திக்கொண்டே இறுக்கமாக தழுவுவதே ஒரு ஆண்மகனுக்கு அழகு என்றவன் கொற்றவனை பார்த்து, பாண்டிய தூதுவர் ஆண்மகன், போட்டியை கவனிப்போம், வா என்று சென்னியை பிடர்த்தலையின் தோளை தட்டி கொடுத்துவிட்டு தேரல் குடித்தான். கொற்றவன் சென்னியின் வார்த்தைகளை புரிந்து கொண்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.